கர்த்தருடைய வசனம் மேம்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். ஹல்லேலூயா. என் அருமையான தேவஜனமே, ஆண்டு எப்போவுமே தீமை செய்ய தெரியாது. அவர் எப்போவுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சில தகுதி வேணும். 2 காரியம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. என்ன இருக்கணுமா? நாம் நல்லவங்களாக இருக்கணும். இதற்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது தான் எல்லா தீமை கெட்ட பழக்கங்கள் எல்லாத்துலேருந்து நம்மளை விலக்கி அவர் பாதுகாத்து நல்லவங்களாக மாற்ற முடியும், அந்த ரட்சிப்பை கொடுத்து. 2வது, இருதயத்தில் செம்மையானவர்களாக இருக்கணும். நிறைய இருதய கேடுள்ள திருக்குள்ளது, அதிலிருந்து தான் கெட்ட சிந்தனைகள் எல்லாமே புறப்படும். ஸோ அந்த இருதயத்தை மாற்றணும்னா கண்டிப்பாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரோட துணை அதிக நிச்சயம். ஸோ அப்படி 2 பேர் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் நன்மை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் நன்மை செய்ய போகிறாரு. நீங்கள் எப்படி இருக்கணுமா? நல்லவங்களாக இருக்கணும், இருதயத்தில் செம்மையான காரியங்கள் இருக்கணும். ஆமேன்.